ஹை வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தெரிந்து தெளிவும் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு எழுத்தில் என்னென்ன பொருள் எழுத்துக்கள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆனா பசு, அடுத்தது ஈனா கொடு, அடுத்தது ஊனா இறைச்சி, அடுத்தது ஏன்னா அம்பு, அடுத்தது ஐனா தலைவன், அடுத்தது அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை, அடுத்தது கானா சோலை, அடுத்தது கூனா பூமி, அடுத்தது கைனா ஒழுக்கம், அடுத்தது கோனா அரசன், அடுத்தது சானா இறந்து போ, அடுத்தது சீனா இகழ்ச்சி, அடுத்தது சேனா உயர்வு, அடுத்தது சோனா மதில், அடுத்தது பார்த்தீங்கன்னா தானா கொடு, அடுத்தது தீனா நெருப்பு, அடுத்தது தூனா தூய்மை, அடுத்தது தேனா கடவுள், அடுத்தது தைனா தைத்தல், அடுத்தது நானா நாவு, அடுத்தது நீனா முன்னிலை ஒருமை, அடுத்தது நேனா அன்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நைனா இழிவு, அடுத்தது நோனா வறுமை, அடுத்தது பானா பாடல், அடுத்தது பூக்கு பார்த்தீங்கன்னா மலர், அடுத்தது பேனா மேகம், அடுத்தது பைக்கு பார்த்தீங்கன்னா இளமை, அடுத்தது போனா செல், அடுத்தது மானா மாமரம், மீ பார்த்தீங்கன்னா வான், அடுத்தது மூனா மூப்பு, அடுத்தது மேனா அன்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்கு அஞ்சனம், அடுத்தது மோக்கு மோத்தல், அடுத்தது யாக்கு அகலம், அடுத்தது வாக்கு அழைத்தல், அடுத்தது பார்த்தீங்கன்னா வீணா மலர், அடுத்தது வைனா புல், அடுத்தது அது பார்த்தீங்கன்னா கவர், அடுத்தது நோனா நோய், அடுத்தது பார்த்தீங்கன்னா தூனா உன். இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றோட பொருள்களும் இதுதான்.